வணக்கம் பிள்ளைகள். நாங்க இந்த இந்த வீக் விளையாட போறோம் பிள்ளைகள். என்ன விளையாட்டுன்னு கேட்க மாட்டீங்களா? அதாவது விடுகதை விளையாட்டு. தமிழ் புத்தகத்துல 75ஆம் பக்கம் 11ஆம் பாடம் விடுகதை விளையாட்டு. அத நல்லா வாசிச்சுட்டு இத போஸ்ட் பண்ணிட்டு நல்லா வாசிச்சுட்டு வாங்க பிள்ளைகள். இப்ப வாசிச்சு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிள்ளைகள். இந்த படத்துல பாருங்க, அதாவது ஒரு கிராமத்துல உங்களை மாதிரி அகிலன் என்ற ஒரு பையன் 5ஆம் ஆண்டு படிக்கிறார். அவர் அவருக்கு அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன், தங்கை இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்கள வீட்டுல, அதாவது கிராமப்புறம் தானே, மின்சாரம் தடைப்பட்டு விட்டது. அப்ப அதனால மின்சாரம் திடீரென்று தடைப்பட்டால் ஒன்றும் செய்யலாதானே, எல்லாம் இருட்டா இருக்கும், அந்த வேலையில எல்லாம் அப்படியே நின்று போயிடும். அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள், வெளியில வந்தார்கள். வெளியில எல்லாரும் முற்றத்துல ஒன்று கூடினார்கள். சரியோ? ஒன்று கூடின பிறகு அகிலன தங்கச்சி சொல்றா, அண்ணனை வாங்க விளையாடுவோம்னு சொல்லி. அப்ப அண்ணன் சொல்ற, இந்த இருட்டுக்குள்ள எப்படி விளையாட முடியும்? அப்ப அம்மாவும் சொல்ற, ஓ, இந்த இருட்டுக்குள்ள எப்படி விளையாட முடியும்? ஆனா தாத்தா சொல்றார், விளையாட முடியும். எப்படி என்றா, அதாவது விடுகதை கேட்டு நாங்க விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்ப தாத்தா தான் விடுகதை கேட்க போறார். இந்த விடுகதை என்னன்னு அடுத்த இதுல பாப்போம் பிள்ளைகள். இப்ப முதலாவது விடுகதை தாத்தா கேட்க போறார். முதலாவது விடுகதை, அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில். அது என்ன பிள்ளைகள் சொல்லுங்க பாப்போம். அதாவது நெல். இங்க நெல்லின்ற அடி காட்டில், அதாவது வயல்ல காணப்படும். அது அந்த நடு வைக்கோல் என்று சொல்றது, அது மாட்டுக்கு உபயோகிக்கப்படும். நுனியில தான் அந்த நெல் கதிர் இருக்கு, நெல் இருக்கு, அத வீட்டுல கொண்டு போய் சமைப்பார்கள். அதுதான் முதலாவது விடுகதை. இரண்டாவது விடுகதைய அப்பா கேட்கிறார் பிள்ளைகள். அதாவது ஆனை விரும்பும் சேனை விரும்பும், அடித்தால் வலிக்கும் கடித்தால் இனிக்கும். அது என்ன அப்படின்னு கேட்கிறார். அதாவது கரும்பு. இங்க ஆனை என்ற யானை, யானை விரும்புறது. அடித்தால், அந்த கரும்பால் அடித்தால் வலிக்கும், அது இனிக்கும் பிள்ளைகள், மிகவும் இனிப்பு சுவை உடையது. அதுதான் கரும்பு. மூன்றாவது விடுகதைய தாத்தா கேட்கிறார். இணை பிரிய மாட்டார்கள் நண்பர்கள் அல்லர், ஒன்று சேர மாட்டார்கள் பகைவர்கள் அல்லர், அவர்கள் யார் என்று கேட்கிறார். அப்ப தங்க சொல்றார், தண்டவாளம் என்று. அதாவது இணை பிரிய மாட்டார்கள், அதாவது ரெண்டும் தண்டவாளத்தின் கம்பி ரெண்டும் ஒன்று சேர மாட்டாது. அப்ப சமாந்திரமாகவே போய்கொண்டிருக்கும். ஆனா அது பகைவர்கள் என்று சொல்லிடு. அது ரெண்டும் இருந்தா தான் ரயில் அந்த பாதையில ஓடும். ஆகவே அது தண்டவாளம் என்று சொல்லப்படுறது. அடுத்த வினாவை அம்மா கேட்கின்றார். அதாவது ஈட்டிப்படை வென்று காட்டுப்புதர் கடந்து இனிமையான புதையலை கண்டெடுக்கலாம். அது என்ன அப்படி என்று கேட்கிறா. அது பலாப்பழம். அந்த ஈட்டிப்படை, பலாப்பழம் என்று சொன்னா ஈட்டிப்படை, அதாவது முள்களால குத்துப்படுறது. அந்த பலாப்பழத்தின் மேல் பகுதி முள்ளா காணப்படும். காட்டுப்புதர் கடந்து இனிமையான புதையல். இனிமையான புதையல் என்றால் அந்த பலாச்சுளை தான் அந்த இனிமையான புதையல். அந்த பலாச்சுளையை எடுக்கும் போது நாங்க அந்த சக்கையில எல்லாம் எடுத்துத்தான் அந்த சுளைய எடுக்கலாம். ஆகவே மிகவும் கஷ்டமானது புதிய காட்டுப்புதர் என்பது. அதைத்தான் பலாப்பழத்தை குறிக்கிறது. அடுத்த விடுகதையை அகிலன் கேட்கிறார். உடல் சிவப்பு, வாய் திறந்திருக்கும், உணவு காகிதம், அது என்னன்னு. தங்கை சொல்றா, அஞ்சல் பெட்டி அப்படின்னு சொல்றா. அதாவது உடல் சிவப்பா இருக்கும் அந்த பெட்டி, அஞ்சல் பெட்டிக்கு. வாய் எப்பையும் திறந்துதான் இருக்கும். உணவு தான், அதுக்கு உணவு என்ன, நாங்க காகிதத்தை தான் அதுக்குள்ள போடுவோம். ஆகவே உணவு காகிதம். அடுத்த விடுகதையை அண்ணா கேட்கின்றார். ஊரை செழிக்க வைத்து உல்லாச நடை பயின்று வளைந்து குலுங்கி வையமெல்லாம் சுற்றி வருவாள் ஒரு வனிதை, அவள் யார் என்று கேள்விப்படுது. அதாவது அவள்தான் கங்கை.
சரியோ? அதாவது கங்கை வந்து எல்லா இடமும் சுற்றி வளைந்து அப்படி போய்த்தான் என்ன செய்யறது, பயிற்சிகளுக்கெல்லாம் உதவுறது. ஆகவே ஊர் வந்து செழிப்பாக காணப்படும். அதனாலதான் கங்கை என்று சொல்லப்படுகிறது. அடுத்த விடுகதையை பாட்டி கேட்கின்றார். எல்லையில்லா அழகி எட்டி நிற்கும் இரும்பையும் கவர்ந்து தன்பால் எழுப்பால் அவள் யார் என்று சொல்லப்படுது. அதாவது அண்ணா சொல்றார் காந்தம் சொல்லி. எல்லை இல்ல அழகி, அதாவது எட்டி இரும்ப கவர்றது வந்து உங்களுக்கு அப்படியே சொன்னோன்னே தெரியும் காந்தம் என்று. அடுத்த விடுகதையை அண்ணா கேட்கின்ற. ஏற முடியாத இடத்தில் எட்ட பறக்கும் பனித்துளி அது என்ன என்ற முகில். அதாவது எங்களுக்கு ஏற முடியாது, அதுல எட்டவும் தெரியாது, எட்ட முடியாது, பனித்துளி மாதிரி, அதாவது வெள்ளை வெள்ளையா பஞ்சு போன்று காணப்படும், அதுதான் முகில். அகிலன் கேட்கிறார் அடுத்த விடுகதைய. 5 அடுக்கு 4 இடுக்கு அது என்னண்டு. அதுதான் விரல்கள். தங்க சொல்லுண்டா. அதாவது 5 அடுக்கு, 5 அடுக்கண்டா 5 விரல் காணப்படுகின்றது. அதுல உள்ள அந்த இடுக்கு வந்து 4ஆக இருக்கின்றது. அதுதான் அது குறிக்கின்றது. அடுத்த விடுகதைய அப்பா கேட்கின்றார். ஒளி கொடுக்கும் விளக்கல்ல, வெப்பந்தரும் நெருப்பல்ல, பளபளக்கும் தங்கமல்ல, அது என்னன்னு சொல்லி. ஒளி கொடுக்கும் ஆனா விளக்கு அது இல்ல. வெப்பந்தரும், அதாவது அது வந்து சூரியன் பிள்ளைகள். வெப்பம் சூரியன் எங்களுக்கு தருகின்றது. நெருப்பா, ஆனா வெப்பம் அது நெருப்பாக இல்ல. பளபளக்கும், அதாவது சூரியனை பார்த்தால் பளபளக்கும், ஆனா அது தங்கமாகவும் காணப்படாது என்று கூறுகிறார் தங்கை. இறுதியாக அகிலன் கேட்கிறான். ஓடி படர்வேன் கொடியல்ல, ஒளி மிக உண்டு நிலவுமல்ல, மனைகளை அலங்கரிப்பேன் மலரல்ல, அது என்ன அப்படின்னு கேட்கிறான். அது வந்து மின்சாரம் பிள்ளைகள். அதாவது ஓடி படர்வேன் கொடியல்ல, அதாவது படர் கொடி மாதிரி படர்ந்திருக்கும். ஒளி மிக உண்டு, மிகவும் நல்ல ஒளியாகவும் காணப்படும். நிலவும் அல்ல, நிலவுல இருக்கிறது இல்ல. மனைகள்ல அலங்கரிக்கிறது தெரியும். மின்குமிழால அது மனைகளை அலங்கரிக்கும், ஆனா அது மலர் அல்ல என்று சொல்லப்படுது மின்சாரத்தை. இந்த அப்படி இருக்கும், அப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த வீட்டுல மின்சாரம் வந்துடுது. எல்லாரும் உள்ளுக்கு போய் வீட்டுக்குள்ள போய் அவர்கள் தங்குற உணவு, அதாவது இரவு உணவை உண்பதற்கு ஆயத்தமானார்கள். இனி அடுத்ததா கேள்வியில நாங்க பார்ப்போம் பிள்ளைகள். 78ஆம் பக்கம். 11.1 பயிற்சி. பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுவோம். இதுல முதலாவது வினா வந்து விடுகதை விளையாட்டை ஆரம்பித்து வைத்தவர் யார்? உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சு நாங்க தானே. தாத்தா தான் ஆரம்பித்து வைத்தவர். 2வது வினா வந்து இவ்வுரையாடலில் இடம்பெற்றவர்கள் யாவர் என்றா அங்க அகிலன், அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணா, தங்கை அவ்வளவு பேரும் உரையாடலில் இருந்தார்கள். பாடத்தில் உள்ள 3வது கேள்வி. பாடத்தில் உள்ள இரட்டை கிளவி சொல்லை எழுதுக என்று கிடக்கு. இரட்டை கிளவி சொல் வந்து பல பல. அடுத்தது பனித்துளி என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. பனித்துளி என்றா பனி, சக, துளி அப்படி வரும். 5வது பிள்ளைகள் நீங்கள் அறிந்த விடுகதைகள் 5 எழுதுக என்று சொல்லி இருக்கு. இங்க பாருங்க, இப்ப வந்து அவையல் மின்சாரம் தடைப்பட்டதுல விடுகதை விளையாட்டு விளையாடினார்கள். நீங்க வந்து இப்ப லாக்டவுன்ல இருக்கிறீங்க, வீட்டுல அம்மா அப்பா அண்ணா தம்பி எல்லாம் உங்களோட இருப்பார்கள். நீங்க இப்படியான இந்த விடுகதையோட வேற விடுகதைகளையும் கேட்டு அவர்களையும் கேட்டு விளையாடி மகிழுங்க. இந்த 5 விடுகதைகளையும் நீங்களாகவே எழுதுங்க பிள்ளைகள். 79ஆம் பக்கம். 11.2 கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு சொல்லிற்கும் பொருத்தமான ஒத்தகத்து சொல்லையும் எதிர்கருத்து சொல்லையும் எழுதுவோம் அப்படின்னு கிடக்கு. இப்ப முதலாவது வந்து வெளிச்சம். வெளிச்சத்துக்கு ஒளி, ஒத்தகத்து சொல் ஒளி. எதிர்கருத்து வந்து இருள். அடுத்த 2வது தோழன். தோழன் என்றா ஒத்தகத்து சொல் நண்பன், அதை விட சிநேகிதன் பெறலாம். எதிர்கருத்து வந்து பகைவன். கங்குல் என்றதுக்கு 3வது கங்குல், அதுக்கு ஒத்தகருத்து வந்து இரவு, நிசியனும் வரலாம் பிள்ளைகள். அடுத்தது இரவு என்ற அதுக்கு எதிர்கருத்து வந்து பகல். ஒத்தகத்து கானகம், அது கானகத்துக்கு ஒத்தகருத்து வனம், காடு அப்படி ஒன்று வரலாம். எதுக்கடுத்து நாடு. அடுத்தது கேள்வி, அதுக்கு ஒத்தகருத்து
வினா, இங்க வந்து விடை, பதில் அப்படி வரும். 11.3 தரப்பட்ட சொல்லுக்குரிய கூட்டத்தை குறிக்கும் சொல்லை தெரிவு செய்து கோடிடுவோம். அதாவது கூட்டத்தை குறிக்கிறது பிள்ளைகள். இதுல முதலாவது வந்து பல். பல் நிறைய இருக்கிற அந்த கூட்டமா வரிசையா இருக்கிறது, அத வரிசை என்று சொல்றது. திறப்பு. திறப்பு வந்து நாங்க எப்பயும் கோர்வையாத்தான் பல திறப்புகள் சேர்ந்து கோர்வை என்று சொல்றது. அடுத்த மூன்றாவது சனம். சனம் கூட்டமா இருக்கிறத திரள் என்று சொல்றது. அடுத்தது மயில் வந்து நிறைய கூட்டமா இருக்கிறத குலாம் என்று சொல்றது. அடுத்தது புகையிலேயே நிறைய கட்டி, அதாவது பாயில கட்டி வைப்பார்கள், அதை சொல்றது சிப்பம் என்று. அடுத்தது மலை வந்து மலை 2-3 மலை தொடர்ந்து இருக்கிறபடியா அதை தொடர் என்று குறிப்பிடுவோம். அடுத்தது வந்து திராட்சை வந்து, அதாவது கணக்க திராட்சை அதுல காணப்பட்டால் அதை குலை என்று சொல்லுவாங்க. அடுத்தது மாவை தோப்பண்டு, நிறைய மாமரம் தோட்டத்துல நின்றா அதை தோப்பண்டு சொல்றது, மான் தோப்பண்டு தான் சொல்லுவார்கள். அடுத்தது 9வது வந்து மான். மான் வந்து கணக்க நிறைய மான் இருந்தேன்டா அதை கூட்டம் என்று சொல்லுவார்கள், மான் கூட்டம் என்று. 10வது வந்து ஆடு. ஆடு நிறைய ஆடு காணப்பட்டால், அதிகமான ஆடு காணப்பட்டால் மந்தை என்று குறிப்பிடுவோம். இதுதான் பிள்ளைகள் இந்த மரபு தொடர், அதாவது கூட்டத்தை குறிக்கும் சொல்லன்னு சொல்றது. 11.4 பயிற்சியில கீழே தரப்பட்ட பெயர் சொற்களை அவற்றின் வகைக்கேற்ப பொருத்தமான இடத்தில் எழுதுவோம் என்று சொல்லி பிள்ளைகள். இது ஏற்கனவே போன கிளாஸ்ல இந்த பெயர் சொற்களின் வகைகள் படிச்சனாங்க. அதாவது பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் என்று பெயர் சொல் வந்து 6 வகைப்படும் என்றெல்லாம் படிச்சிருக்கிறோம். இதுல பாருங்க, இப்ப நாங்க பொருட்பெயருக்கு என்னென்ன போடணும், இடப்பெயருக்கு என்னென்ன போடணும்னு மேல வந்து சொற்கள், பெயர் சொற்கள் தந்திருக்கு. அதை வச்சு பாப்போம் பிள்ளைகள். அதாவது முதலாவது இலை. இலை வந்து என்ன பெயர், எதுக்குள்ள அடங்கும், அதாவது இலை வந்து ஒரு மரத்தின் பகுதி, ஆகவே அது சினைப்பெயருக்குள்ள அடங்கும். அடுத்தது வந்து நேற்று. நேற்று, நாளை, அதாவது மணி, நிமிடம், அதுகள் எல்லாம் காலப்பெயருக்குள்ள அடங்கும். அப்ப நேற்று வந்து காலப்பெயர். அடுத்தது உணவு. உணவு வந்து பொருளை குறிக்கும், ஒரு பொருளை பொருட்பெயருக்குள்ள அடங்கும். அடுத்தது வட்டம். வட்டம் வந்து அதாவது வடிவங்கள், வட்டங்கள், மற்றது குணங்கள் எல்லாம் குணப்பெயருக்குள்ள அடங்கும். அடுத்தது வீடு. வீடு வந்து இடத்தை குறிக்கிறபடியால் அது இடப்பெயர். அடுத்தது வருதல். வருதல், போதல், இருத்தல், அதுகள் எல்லாம் தொழிலை குறிக்கிறபடியா தொழிற்பெயர். அடுத்தது கருப்பு. கருப்பு வந்து நிறங்களை குறிக்குது, அதுவும் குணப்பெயருக்குள்ள அடங்கும். அடுத்தது பூ. பூ வந்து ஒரு மரத்தின் பகுதி, அது வந்து சினைப்பெயருக்குள்ள அடங்கும். அடுத்தது மாலா. மாலா வந்து ஒரு பெயர் சொல், அது என்னத்துக்குள்ள பொருட்பெயருக்குள்ள அடங்கும். அடுத்தது தை. தை வந்து காலத்தை தான் குறிக்குது, மாதத்தை மாதங்கள் எல்லாம், நாட்கள் எல்லாம் காலத்தை குறிக்கிறபடியா அது காலப்பெயர். இனிப்பு, அது சுவையை சொல்றபடியா குணப்பெயருக்குள்ள அடங்கும். அடுத்தது மரம். மரம் வந்து பொருட்பெயருக்குள்ள அடங்கும். அடுத்தது பாடுதல். பாடுதல், ஆடுதல், தள்ள முடிகிற எல்லாம் தொழிற்பெயர், ஆகவே தொழிற்பெயருக்குள்ள அடங்கும். மூக்கு வந்து அதாவது மனிதர்கள் என்ற ஒரு பகுதி, அது சினைப்பெயருக்குள்ள அடங்கும். இலங்கை, அது இடத்தை குறிக்குது, இலங்கை என்றது ஒரு இடம், ஆகவே இடப்பெயருக்குள்ள அடங்கும். சனிக்கிழமை வந்து அதுவும் கிழமைகள் எல்லாம் காலத்தான் குறிக்கிறது, காலப்பெயர். பாடசாலை வந்து இடத்தை குறிக்கிற வழியா இடப்பெயர். அடுத்தது ஆடுதல். ஆடுதல், ஓடுதல் எல்லாம் தொழிற்பெயர். சரியோ, இந்த பெயர் சொற்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இப்ப நீங்க திரும்ப அதை பயிற்சியில செய்து வையுங்க பிள்ளைகள். சரி பாருங்க, திருத்துங்க. அடுத்ததான் நாங்க பார்க்க போறோம் பழமொழிகள். இந்த பழமொழிகள் வந்து ஒரு சமுதாயத்துல நீண்ட காலமாக பயன்பாட்டுல இருந்து வருகிறது. அது வந்து அனுபவ குறிப்பாக சொல்லப்படுகின்றது. அதாவது அனுபவத்தை கொண்டு அது பேசப்படுகின்றது. பாமர மக்களால அது வழங்கப்படுற ஒன்று. அதாவது கருத்தொன்றை பிறருக்கு எளிமையான வகையில பிரியும்படி நுண்மையாகவும் தெளிவாகவும் இனிமையாகவும் கூறுவதுதான் இந்த பழமொழி என்று சொல்லப்படுறது.
இந்த பழமொழியில வந்து பாருங்க பிள்ளைகள், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா. இங்க வந்து அதாவது சுரக்காயையோ கறியையோ குறிப்பிட இல்லை, அது வேறு ஒரு கருத்தை உணர்த்துகின்றது. அதாவது புத்தகத்தை படித்தால் மட்டும் போதாது, அது நாங்க அனுபவம் ஊடாக பெற்றுக்கொள்வதுதான் சிறந்தது. எதையும் நாங்க வாசிச்சா கூடாது, அது அனுபவத்துல வேற வேணும். அதுதான் மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுறது. இங்க பழமொழியில உதாரணம் தந்திருக்கு பிள்ளைகள், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்று. அதாவது நாங்க அம்மிய அடிக்க அடிக்க அது இன்னும் கடினமாக இருக்கும், ஆனா மேலதிகமாக அடித்து கொண்டே இருந்தவன்டா அது தானாகவே நகர்ந்துவிடும். அதுதான் விடாமுயற்சி பயன் உண்டு. நாங்க விடாமல் எந்த இதையும் செய்தால் வெற்றி பெறலாம் என்று சொல்லப்படுறது. நீங்களும் விடாமல் படிச்சீங்களா நிச்சயம் ஸ்காலர்ஷிப்ல பாஸ் பண்ண முடியும் பிள்ளைகள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமன் நஞ்சு. நாங்க எதையும் அளவு மீறி செய்யக்கூடாது, அளவோடு செய்யணும். அளவோடு செய்தால்தான் அது செவிட்டாது. ஆகவே அதிக ஆசை வந்து எங்களுக்கு அழிவைத்தான் தரும். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். பிள்ளைகள் இப்ப பானையில சோறு இருக்கு, அது நாங்க வந்து எல்லா சோறையும் வெந்துட்டுதான்னு பார்க்கல. ஒரு சோறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த பானை முழுவதுமே அந்த அரிசி வெந்திருக்கும். ஆகவே நாங்க ஒரு உதாரணத்தை கொடுத்தாலே எங்களுக்கு அது போதுமானதாக காணப்படும். 81ஆம் பக்கம் 11.5 ஆனாவில பின்வரும் பழமொழிகளுக்கு பொருத்தமான கருத்தை தெரிவு செய்வோம் என்று சொல்லி இருக்கு. இங்க பழமொழிகள் தந்திருக்கு, கருத்தும் தந்திருக்கு. அதாவது கடன் இல்லாத கஞ்சி கால் வயிறு போதும் என்று சொல்லி இருக்கு. அதாவது நாங்க கடன் பெற்றால் வேதனை தான் கூடும் பிள்ளைகள். கடன் இல்லாமல் கால் வயிறு கஞ்சி குடிச்சாலே நாங்க மானத்துடன் அது வாழலாம். ஆகவே அது இந்த கருத்து வந்து மானத்துடன் வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கு. 2வது, அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்றால், அதாவது நாங்க முயற்சி செய்தால் எங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அடுத்தது 3வது, தொட்டி பழக்கம் சுடுகாடு மட்டுமன்று. நாங்க சின்ன வயதுல செய்யற செயல்தான் அது நாங்க வளர்ந்த பிறகும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். அதுக்கு வந்து சிறுவயது பழக்கம் நீங்காது அப்படின்னு சொல்லி, அதாவது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதுல சிறுவயது பழக்கம் நீங்காது என்று சொல்லி இருக்கு. 4வது வந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம். அதாவது சுவர் இருந்தால்தான் பிள்ளையோ சித்திரம் வரையலாம். அதே மாதிரி எங்களுக்கு அதாவது உடல் நல்ல ஆரோக்கிய நிலையில இருந்தா தான் நாங்க இதையும் செய்ய முடியும். ஆகவே உடல் வலிமை கட்டாயம் அவசியம் என்று சொல்லி இருக்கு. அடுத்தது, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளை. நாங்க முன்னுக்கு என்ன செய்யறோமோ அதுதான் எங்களுக்கு திரும்பி வரும். அதாவது தீமை செய்தால் தீமை வரும், நன்மை செய்தால் நன்மை வரும். ஆகவே இதுல தீமை செய்தால் தீமை வரும் என்று சொல்லி இருக்கு பிள்ளைகள். பழமொழியும் சொல்லி இருக்கு, அது கருத்தும் சொல்லி இருக்கு. நீங்க பழமொழிக்கு ஏற்ற கருத்தை இதுல எழுதுவான். அடுத்தது, ஆவண பகுதியில பின்வரும் பழமொழிகளின் பொருள்களை விளங்கி ஒவ்வொரு வாக்கியம் எழுதுவோம் என்று கிடக்கு. அதாவது உதாரணம் தந்திருக்கு பிள்ளைகள், உப்பிட்டவரை உள்ளளவன் நினை. அதாவது நாங்க எங்களுக்கு நன்றி செய்தவர்களை நாங்க மறக்க கூடாது என்பதுதான் இது கருத்து. அதாவது கர்ணன் வந்து தன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கின துரியோதனை மறக்காமல் தான் அவருக்காக போர் புரிந்து உயிரை துறந்தான். அதுதான் இதுல குறிப்பிட்டிருக்கு, உப்பிட்டவரை உள்ளளவன் நினை என்பதற்கேற்ப கர்ணன் துரியோதனுக்கு போர் புரிந்து உயிரை துறந்தான் அப்படி என்று வசனம் எழுதி இருக்கு. நான் அந்த பழமொழிகள கருத்தை விளங்கப்படுத்துறேன், நீங்க அதுக்கு வசனம் உதாரணத்துல கொடுத்திருக்கிற மாதிரி வசனம் அமையுங்கோ. முதலாவது வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்றால், திறமை உள்ளவனுக்கு ஒரு சிறிய துரும்பு கூட கிடைத்தாலும் அவன் அதை பயன்படுத்தி நல்ல செயலை செய்ய முடியும். 2வது வந்து பேராசை பெருநட்டம் என்றால், அதாவது அதிகமாக ஆசைப்பட்டால் பாதகம்தான் விளையும் பிள்ளைகள். ஒரு அளவுக்கு நாங்க ஆசையை குறைச்சு எங்களுக்கு ஏற்ற தகுதிக்கேற்ப நாங்க வாழ பழகி கொள்ள வேண்டும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்றால், நாங்க சந்தர்ப்பத்தை தவற விடக்கூடாது. அதாவது சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப செயற்படுதல் வேண்டும். அடுத்தது, ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி. அதாவது நாங்க ஒரு செயலை செய்யல, இன்றைக்கு செய்யாம நாளை செய்வோம், நாளண்டை செய்வோம் என்று பிற்போட்டு கொண்டு போனால் அது பிற்போட்ட கொண்டே போய் கொண்டிருக்கு. நாங்க படிக்க போறோம் என்றாலும் இன்றைக்கு நான் இதை செய்ய வேணும் என்று
நினைச்சு படிச்சோம் என்றால் அதாவது படிச்சு கொண்டே போகலாம். ஆகவே எதையும் ஆற போடக்கூடாது. விளையும் பயிரை முளையிலே தெரியும். அதாவது சிறு வயதுல செய்கின்ற அந்த செயலை கொண்டுதான் நாங்க அந்த பெரியவர்களானாலும் அளவிட கூடியதாக இருக்கும் பிள்ளைகள். இதுக்கேற்ற மாதிரி நீங்க வசனத்தை அமையுங்க. 82ஆம் பக்கம் 11.6 எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியங்களை எழுதுவோம். அதாவது உதாரணம் தந்திருக்கு. இங்க மாறி கிடக்கு பிள்ளைகள், ஒவ்வொரு சொல்லிலையும் மாறி கிடக்கு. குமரனை மக்கள் புகழ்ந்து பேசினர் அப்படின்னு வரும். அதாவது ஒழுங்குபடுத்துறதுதான் இது ஈஸியானது. அதாவது முதலாவது பாருங்க, சுத்தம் சுகம் தரும் அப்படின்னு வரும். அடுத்தது 2வது அது ஒரு அழகிய கிராமம் ஆகும். அதே மாதிரிதான் மற்றதெல்லாம் வரும் பிள்ளைகள். நான் சொல்றேன், நீங்க அதை கேட்டு எழுதுங்க. அதாவது இன்று எமது பாடசாலை விடுமுறை நாளாகும். அடுத்தது பறந்து உயர உயர பறக்கின்றது. அடுத்தது நல்லொழுக்கம் ஒருவரின் வாழ்வை உயர்த்தும் அப்படின்னு ஒழுங்குபடுத்தி எழுதுறது ஈஸியானதானது. 11.7 தரப்பட்டுள்ள ஒளி வேறுபாட்டுக்கு சொற்களை கொண்டு பாடலின் இடைவெளியை நிரப்ப சொல்லி ஒரு பாடல் தந்திருக்கு. அது ஒளி வேறுபாட்டை சொல்ல கொண்டு நாங்க அந்த பாடலை நிரப்பணும். குணமான நீதி விளக்கும் என்ற அறம், குணமான நீதி விளக்கும் அறம், கூரேற்றும் இரும்பு கருவி அறம், துணிவான போரில் விளங்கும் மரம். அதாவது போர் மரமுடையவர்கள் தான், வீரமுடையவர்கள் தான் போர்ல விளங்கலாம். சுவைக்கனியாம் பூக்கள் கொடுக்கும், பூக்கள் கொடுக்கிறது, சுவையான கனி கொடுக்கிறது மரம். சரியோ, இதுல அந்த வேறுபாட்டு சொல் பூர்த்தியாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2வது பாட்டுல 2வது பலகு மீனை பிடிக்கும் நெய்த வலை, மீன் பிடிக்கிறதுக்கு உதவுறது வலை. அடுத்தது பதுங்க வரப்பில் தோண்டும் எலிகள், எலிகள் தோன்றது வலை. அடுத்தது அழகுணர்ச்சி தொழிலில் மிளிரும், அழகு என்றாலே கலை என்றதான் வரும். அருமை மிகு பயிரை கெடுக்கும், பயிரை கெடுக்கிறது கலை. ஆகவே இது லகர லகர வேறுபாடு. அடுத்தது 3வது பாட்டு, இலை விரித்து காய்க்கும் பச்சை வாழை. வாழை இலை விரித்து காய்க்கிறது. இறை பிடிக்க நீந்தும் குளத்தில் வாழை, வாழை என்ன பிள்ளைகள்? மீன், வாழை மீன். உலைக்களத்தில் கொள்ளர் செய்வார் ஆணி, ஓராண்டின் 6ஆம் மாதம் ஆணி. அது லகர நகர வேறுபாடு. இதோடு இந்த பாடம் நிறைவடைகின்றது. அதாவது இந்த வீடியோ நீங்க முதல் பயிற்சியில செய்யுங்க பிள்ளைகள். இந்த வீடியோவோட பயிற்சி செய்து போட்டு ஒப்பிட்டு பாருங்கோ, சரி பாருங்கோ. எல்லாம் கொப்பிலையும் நிறைவு செய்திருக்கணும். அடுத்த வாரம் அடுத்த பாடத்துடன் சந்திப்போம்.